இந்த மாவட்டத்தில் செய்யப்பட்டு வர திட்டங்கள் பற்றி அவருடைய பணிகளை பற்றி பட்டியலை கேட்டேன். லிஸ்ட் கேட்டேன், அவ்வளவுதான். ஒரு புக்கே கொண்டு கொடுத்துட்டாங்க. லிஸ்ட் கேட்டா புக்கு வருது. இப்போ ரொம்ப உன்னிப்பா ஒவ்வொரு திட்டத்தை பத்தியும் சொல்லி இருந்தாங்க. அதுல இருந்த விவரத்தை நான் சுருக்கமா சொல்லட்டுமா? இந்த மாவட்டத்தில் இருக்கிற 1722 பள்ளிகளில் படிக்கிற 80,859 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் வயிறார சாப்பிட்டு நல்லா படிக்கிறாங்க. 21,463 மாணவிகள் புதுமை பெண்களா, 19,376 மாணவர்கள் தமிழ் புதல்வனா மாசம் 1000 ரூபாய் பெற்று கல்லூரியில் படிக்கிறாங்க. 4,66,841 சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறோம். நான் முதல்வர் திட்டத்தில் 1,57,200 மாணவர்கள் பயிற்சி பெற்றிருக்காங்க. இந்த விழா மூலமா நகர்ப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முறை சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தில் 1,802 வீட்டுமனை பட்டா உட்பட 23,240 இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியிருக்கிறோம். இப்படி இதுவரைக்கும் 42,793 இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியிருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவம் அந்த திட்டத்தில் 19,81,857 பேருக்கு பரிசோதனை செஞ்சு நோய் கண்டறியப்பட்டு 6,78,674 பேரோட வீட்டுக்கு போய் மருந்துகளை வழங்கிட்டு இருக்கிறோம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48 திட்டத்தில் 17,772 பேரோட உயிர்களையும் அவங்க குடும்பத்தோட நம்பிக்கையிலையும் காப்பாற்றி இருக்கிறோம். இதெல்லாம் முத்திரை திட்டங்கள்ல சிலதை மட்டும்தான். இதையெல்லாம் கடந்து அந்தியந்தல்ல புதிய உயிரியல் கட்டுப்பாடு ஆய்வக கட்டடம், பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஒருங்கிணைந்த இந்திய முறை மருத்துவ கட்டடம், 106 பல்வேறு மருத்துவ கட்டடங்கள் கட்ட 54,57 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி 52 கட்டடங்களை உங்களுடைய பயன்பாட்டுக்கு